இவர் இந்த படத்தோட ஹீரோ பரிமளம். இவங்க பரிமளத்தோட மனைவி சுதந்திரம். இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அதுல மூத்தவ பேரு பராசக்தி. இளையவ பேரு மதுமிதா. இவங்க 4 பேரும் வட உயிரோட வீட்ல வாடகைக்கு இருந்துகிட்டு அவங்களோட மிடில் கிளாஸ் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அப்போதான் ஒரு நாள் அந்த ஊரோட ரவுடி வர்க்கீஸ் பரிமளத்தோட 2வது பொண்ணு மதுமிதாவை லவ் பண்றதா சொல்லி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்கள டார்ச்சர் பண்றான். அந்த நேரம் அதை பார்த்த மதுமிதாவோட அக்கா பராசக்தி அவனை மிரட்டி தட்டி கேட்கறான். அதுக்கு அவன் பராசக்தி ரோட்ல போகும்போது மேலே ஆசிட் அடிச்சிருவான்னு சொல்லி மிரட்டான். மதுமிதாவோட அப்பா அம்மா அவங்க ரோட்ல வச்சு கிண்டல் பண்றதுமா செஞ்சு அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்றான். அப்போ இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத பரிமளாவோட ஃபேமிலி அந்த வர்க்கீஸ் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு கட்டத்துல அவனை கொல்லலான்னு திட்டம் போடுற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவனை குனூரமான முறையில கொண்டு அவங்க ஊருக்கு வெளியில உள்ள ஒரு மரத்துக்கு கீழே போட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வழியா வந்து அவனை பார்த்த பரிமளாவோட ஃபேமிலி ஒரு பக்கம் அவள் செத்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 4 பேர்த்துக்குள்ளேயே நானும் நாள் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நினைச்சு அவங்களுக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் அந்த கேஸை விசாரிக்க வந்த அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் திருமால் இந்த கொலைக்கான காரணத்தையும் சாட்சிகளையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட கரிமலா அவங்க ஃபேமிலி கிட்ட போலீஸ் நம்மளை தேடி எப்போ வேணாலும் வருவாங்க. ஏன்னா வர்க்கீஸ்க்கும் நமக்கும் நடந்த பிரச்சனை இந்த ஊருக்கே தெரியும். அதனால போலீஸ் வந்து என்ன கேட்டாலும் ஒரே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுறாரு. அது கேட்ட கரிமலா ஃபேமிலி கொஞ்சம் பயத்தோடையா வேண்டாம் சரின்னு சொல்றாங்க. பிறகு அவங்க நினைச்சது போலவே கொஞ்ச நாள்ல அந்த போலீஸும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அவங்க வரதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க வந்த போலீஸ் மதுமிதாக்கு பதிலாக பராசக்தி கிட்ட அவளோட பாதன சிட்டுவை பத்தி விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட பரிமளாவும் யார் அந்த பையன், அவனை பத்தி ஏன் எங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸ் பராசக்தியும் சிட்டும் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்காங்க. அந்த சிட்டும் இறந்து போன வர்க்கீஸும் ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர்ஸ். அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை நடச்சிட்டு அவனை கொண்டுட்டான். நாங்களும் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதே போல ஒரு நாள் உங்க பொண்ணை பார்க்கச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்த போது உங்க யாருக்கும் தெரியாம 25 லட்சம் ரூபா மதிப்புள்ள கொக்கையில உங்க வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டான். அது எங்க இருக்குன்னு அவங்ககிட்ட வந்து கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பரிமளா பொண்ணு பராசக்தி கிட்ட அந்த போலீஸ் பெருமாள் சொல்றாரு. அதை கேட்ட பராசக்தியும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டே அவன்கிட்ட போய் அந்த கொக்கைனை பத்தி விசாரிச்சுக்கிறான். பிறகு அது இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அதை போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் பெருமாள் பராசக்தி கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுல உன் கூட காலேஜில் படித்த ஜூனியர் நவீன் என்னோட பையன், அவன் காலேஜில் படிக்கும்போது அந்த காலேஜுக்குள்ள வர்க்கீஸும் அந்த சிட்டும் போதை பொருள் விற்றாங்க. அப்போது அதை வாங்கி யூஸ் பண்ணி அந்த பழக்கத்துக்கான அந்த காலேஜ் பசங்க போதையில் என்னோட பையனை வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கும் அந்த போதை பொருள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் வர்க்கீஸை சிட்டு கையால் பொண்ணு அவனையும் ஜெயிலில் அடித்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பராசக்தி கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க. அதோட இந்த படமும் முடியுது.